இப்போ நம்ம துரியோதனனை பத்தி தான் பார்க்க போறோம். துரியோதனன் யாருன்னா காந்தாரி திருதராஷன் அவங்களோட முதல் பையன். அது மட்டும் இல்லாம கௌரவர்களோட முதல் வாரிசு தான் துரியோதனன். பாண்டுவும் குந்தியும் காட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா கண்ணு தெரியாத அவரோட அண்ணன் திருதராஷன் அஸ்தினாபூரோட ராஜாவா அரியணையில ஏற நேர்ந்தது. கண்ணு தெரியாதவர் அரசனை ஏற முடியாதுன்றதுனால கூட்டத்துல இருந்த எல்லாரும் ஒட்டுமொத்தமா நம்ம அரசர் திருதராஷனுக்கு சீக்கிரமா ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்துல காந்தாரியும் இருந்தாங்க. அப்போ காந்தாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே 100 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு வியாசர் முனி அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தாரு. அந்த வரம் ஞாபகம் வந்த உடனே அதை அவங்களோட கணவர் திருதராஷன் கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கொஞ்ச நாள்லயே காந்தாரியும் கர்ப்பமானாங்க. அந்த கர்ப்பம் சாதாரண கர்ப்பமா இல்லை. அவங்களுக்கு 2 வருஷமாயும் குழந்தை பிறக்கல. அது ஏன்னு கேட்கறதுக்காக வியாசரை அழைச்சாங்க. வியாசர் முனியும் காந்தாரி கிட்ட நீங்க இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த சூழ்நிலையில தான் காட்டுல இருந்த குந்திக்கும் பாண்டுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர் பெயர் தான் யுதிஷ்டர். யுதிஷ்டர் பிறந்த விஷயம் அஸ்தினாபூருக்கு தெரிய வந்துச்சு. உடனே அஸ்தினாபூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அஸ்தினாபூருக்கு முதல் வாரிசு கிடைச்சதாவும், அதாவது ஒரு ராஜா கிடைச்சதாவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த விஷயம் காந்தாரிக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எதை பத்தியும் யோசிக்காம தம் கர்ப்பத்தை குத்த ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க வயிற்றுல இருந்து கல் போன்ற ஒரு சதை வடிவம் வெளியில வந்துச்சு. இத தன்னோட ஞான திருஷ்டியினால கண்டுபிடிச்ச வியாசர் உடனே காந்தாரிய பார்க்க கிளம்பினாரு. காந்தாரிய பார்த்து அவங்க வயிற்றுல இருந்து வந்த அந்த சதை வடிவத்தை துண்டு துண்டா வெட்டி 100 பானைகள்ல இடும்படி சொன்னாரு. மற்றும் ஒரு சதை வடிவத்தை 101வது பானையில இட சொன்னாரு. பின்பு அவர் சக்தியினால அந்த எல்லா பானைகளையும் குழந்தைகளா மாற்றினாங்க. இதனால குந்திக்கு 100 ஆண் குழந்தைகளும் மற்றும் ஒரு பானையில இருந்து பெண் குழந்தையும் கிடைத்தது. குந்தியோட முதல் குழந்தை தான் துரியோதனன். அந்த துரியோதனோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னா, காட்டுல நரி ஊளையிட, வானத்துல இடி மின்னல் சத்தத்தோட, எரிமலையினோட குமுறலோட, கடல் சீற்றத்தோட பிறந்தவன் தான் துரியோதனன். அவர் வளர 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 அஸ்தினாபூர்ல பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை குந்தி வியாசர் பேச்சை கேட்டு பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா குருச்சேத்திர போர் நடக்காமலே இருந்திருக்குமோ என்னமோ. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம எப்பவுமே பொறுமையோட இருக்கணும்.